மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி தமிழகம் முழுவதும் திருக்கோவில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் பெருமளவில் கலந்து கொண்டு மக்களின் முதல்வருக்காக மனமுருக பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஐவநல்லூர் அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் ஒன்றிய கழகம் சார்பில் சத்ரு சம்ஹார யாகம் நடைபெற்றது. இதில் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். கரூர் மாவட்டம் வெங்கமேடு செல்வ விநாயகர் சுவாமி திருக்கோவிலில் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சிறப்பு அபிஷேகம், தீப ஆராதனை மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள ஸ்ரீ அனந்தேஸ்வரர் சுவாமிக்கு ஒன்றிய கழகம் சார்பில் சிறப்பு ருத்ர அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் கோவில்பட்டி சங்கரீஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு 108 சங்க அபிஷேகம் நடைபெற்றது. அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை அருள்மிகு பெரிய பாளையத்தம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் 108 தேங்காய் உடைத்து வழிபாடு நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் புழல் பகுதியில் உள்ள அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை திருமூலநாத சுவாமி திருக்கோவிலில் 108 சங்க அபிஷேகமும் 108 தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சுவாமிக்கு பால், பழம், தேன், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், இளநீர் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்து பிரார்த்தனை நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குந்தாமஞ்சூர் விநாயகர் கோவிலில் 108 தேங்காய் உடைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி தொடர்ந்து வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன.